இப்போ சிக்கன் மசாலாவை போட்டு வதக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க ரைஸ் நூடுல்ஸை இதில் போட்டுற வேண்டியதுதான். ஃபில்டர் காப்பி பார்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், எக் நூடுல்ஸ் ரைஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ரெசிபி. அது கூட ஒரு கப்பு காலையில் மார்னிங் ஒரு ஃபில்டர் காப்பி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.